கார்த்திகை நட்சத்திரக்குரிய அதிபதி வந்து சூரியன் ஆவார். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆவார். இந்த செவ்வாய் சூரியன் நண்பர்கள், அதனால ரெண்டுமே வீரமான கிரகம் தான். அப்போ இவங்க வந்து எதுவுமே ஒரு கேல்குலேஷன் போட்டு பிளான் பண்ணி தான் இங்கே செய்வாங்க. 2-5 பிள்ளைகளுக்கு படிக்க வச்சாலும் அதுலேயும் ஒரு கேல்குலேஷன் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ கேல்குலேஷன் போட்டே இவங்க வேலையை முடிப்பாங்க. அதனால் எதுவுமே வெற்றி அடைஞ்சிருவாங்க. பெரும்பாலும் இவங்க எடுக்க காரியம் தொழில முடியாது. 6ஆம் இடத்தை சுக்கிரன் 6க்கு அதிபதியாக இருப்பதனால ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அதே சமயத்தில் கோபம்னுட்டா கொஞ்சம் பயங்கரமாக மாறி எப்பவுமே காரில் கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர். ஸோ கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மொதல் 5 வருஷம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டங்கும் போது குடும்பத்தில் பண கஷ்டத்தை உண்டாகிட்டு இருக்கும் அம்மா அப்பாவுக்கு. ஆனால் அது பண கஷ்டம் இருந்தாலும் பிறகு சரியாயிடும். 5 வருஷம் முடிஞ்ச பிறகு சந்திரசை 10 வருஷம் நடக்கும். அதில் அவங்களுடைய அந்த கஷ்டம்லாம் விளைக்கிறோம். பிறகு படிப்படியாக அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். பிறகு 15 வயசு முடிஞ்ச பிறகு ராகுதசை 18 வருஷ பீரியடில் வந்து கொஞ்சம் போராட்டமாக போயிட்டுருக்கோம். வேலை பார்ப்பாங்க, ஆனால் கொஞ்சம் நிம்மதி இருக்காது. வேலை இருக்கும், இந்த 22 to 18 40 வயசு வரைக்கும் நிம்மதியான வேலை இருக்கும். ஆனால் பணம் மிச்சத்துக்கு வராது. வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, அதெல்லாம் அன்பான ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் கார்த்திகை நட்சத்திரம் பற்றி நாங்கள் பேச போகிறோம். கார்த்திகை அப்படின்னாலே அது வந்து ஒரு ராசி கிடையாது. கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு 2 ராசி இருக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மேச ராசி வரும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசியில் பிறந்தவங்களும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவங்க தெரியும்னா உங்களுக்கு ஜோசியரை கேட்டு நீங்கள் 1ஆம் பாதமா இல்லை 2, 3 நாளில் பிறந்திருக்கீங்கன்னு கேட்டுடுங்க. 2 விதமான காம்பினேஷன் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மேசராசின்னு அர்த்தம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு கார்த்திகை 1ஆம் பாதத்தை நம்ம பார்ப்போம். கார்த்திகை 1ஆம் பாதம் மேசராசி. இவர்கள் வந்து கார்த்திகை நட்சத்திரக்குரிய அதிபதி வந்து சூரியன் ஆவார். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆவார். இந்த செவ்வாய் சூரியன் நண்பர்கள், அதனால ரெண்டுமே வீரமான கிரகம் தான். அப்போ இவங்க வந்து பெரும்பாலும் இந்த 2 ராசியில் பிறந்தவங்க ரொம்ப வீரமாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அதுமாதிரி தொழிலும் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அரசியலில் பெரும்பாலும் இவங்க ஈடுபடுவாங்க. அரசியலில் திருமணம் பண்ணி நல்லா மேலே வரக்கூடிய யோகம் வந்து இவங்களுக்கு உண்டு, இந்த கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து ரிஷபராசி வரும். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். சுக்கிரன் வந்து அழகு, நளினம், ஆடம்பரம், ஒரு லக்ஸரிஸ் லைஃப்ஸும் அதுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். அதுமாதிரி குடும்ப பாசம், இதெல்லாம் இந்த சுக்கிரனுக்குரிய அம்சமான குணமாகும். இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இவங்களுக்கு வந்து கோபம், அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கோபம் இருக்கும், இவங்களுக்கு கோபம் இருக்காது. எப்பவுமே ஒரு கருணை, இறக்கம், நல்ல பண்புகள் இவங்ககிட்ட இருக்கும். பணிவான ஒரு குணம் இவங்ககிட்ட உண்டு. அதே சமயத்தில் அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும், மூளை அதிகமாக இருக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை தான் விரும்புவாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவாங்க. ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு அமைய யோகம் உண்டு. எப்பவுமே சொகுசாக ஆடம்பரமாக வாழணும் இவங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ ஆடம்பரமாக வாழ்க்கையில் லக்ஸரியஸ் லைஃப், எங்கே போனாலும் ஒரு காரில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. எங்கே போன வீடு வாங்கினா ஒரு பெரிய பங்களா வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. எதுலேயுமே ஒரு ஆடம்பரம் பரிமளிக்கும் இவங்ககிட்ட. இந்த ராசிக்கு வந்து அதிபதி சுக்கனாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்க வந்து கலைத்துறையில் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சினிமா, சங்கீதம், இந்த மாதிரி துறைகளில் அவங்க முன்னேறதுக்கு வாய்ப்புண்டு. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கலைத்துறையில் வர்றதுக்கு யோகம் உண்டு. அப்படியே கலைத்துறையில் அவங்க வரட்டாலும் சாதாரண வீட்டில் பிறந்தனா கூட ஒரு ஸ்கூலில் படித்தா கூட அங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிகளை சங்கீதம், நாட்டியம் இப்படியே கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி யோகம் அவங்களுக்கு வந்து சேரும். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அடுத்து வந்து இவருடைய ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்து புதன். குடும்ப வழக்குன்னு வரும்போது எதுவுமே குடும்ப செலவு வரும்போது நல்லா கணக்கு போட்டால் இவங்க செலவு பண்ணுவாங்க. ஆடம்பரமாக இருப்பாங்க, இருந்தாலும் கணக்கு போட்டு செலவு பண்ணக்கூடியவங்கள்ட்ட பணம் உண்டு. எதுவுமே ஒரு கேல்குலேஷன் போட்டு பிளான் பண்ணி தான் இங்கே செய்வாங்க. 2-5 பிள்ளைகளுக்கு படிக்க வச்சாலும் அதுலேயும் ஒரு கேல்குலேஷன் பண்ணி தான் செய்வாங்க. ஸோ கேல்குலேஷன் போட்டே இவங்க வேலையை முடிப்பாங்க. அதனால் எதுவுமே வெற்றி அடைஞ்சிடுவாங்க. இவங்க பெரும்பாலும் இவங்க எடுக்க காரியம் தொழில முடியாது. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் வெற்றி அடைய யோகம் உண்டு. இவங்களுக்கு 3க்கு அதிபதி சந்திரன். 3க்கு சந்திரன் வந்து சுக்கிரனோட 2க்கு பகை தான். இந்த ராசி நேயர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்களோட பழக ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் சில சமயம் சண்டையும் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் விட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு உதவி செய்கிறது, அந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக கேர்ள் ஃப்ரெண்டாக உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த ராசிக்கு 4க்கு அதிபதி சூரியன். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாய்ந்த பாசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அம்மா அப்பா கொஞ்சம் உதவி செய்து அந்த புத்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி சுயநலமாக இருப்பாங்க. சுயநலமாக இவங்களுக்கு முன்னேறக்கூடிய யோகம் உண்டு. இவங்களுக்கு 6ஆம் இடத்தை சுக்கிரன் 6க்கு அதிபதியாக இருப்பதனால
கோ- ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அதே சமயத்தில் கோபம்னுட்டால் கொஞ்சம் பயங்கரமாக மாறி எதுக்கவும் தயங்க மாட்டாங்க. அடுத்து 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய். இவங்க வந்து கணவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. மனைவி மேலே பாசம் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி பாசம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சண்டையும் வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி போயிட்டுருக்கும். 8ஆம் இடத்ததிபதி குரு. இந்த சுக்கிரனும் குருவும் பகைவர்கள். ஆனாலும் இவங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் பெண்டாதி தோஷங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது எங்கே போனாலும் கொஞ்சம் வயிற்று சம்பந்தமான ட்ரபிள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு, நோய் தொல்லைகள். ஏன்னா அஷ்டமாதிபதி குரு, அப்படியே நோய் தொல்லைகள் இருக்கும், வயிற்று சம்பந்தமான ட்ரபிள் உண்டாகும். சில சமயங்கள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமை கூட உண்டாகும். இவங்களுக்கு தர்ம கருமாதிபதி சனி. அப்படி இருக்கிறதுனால இவங்க வந்து ஏழைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, அவங்கள்ட்ட நல்ல பேர் புகழ் வாங்குறது இவங்களுக்கு உண்டு. அந்த யோகம் உங்களுக்கு அமையும். தர்ம கர்ம ராஜயோகம் பெற்றது சனி. அதே சமயம் அவரே தொழிலதிபதி வரதுனால தொழிலும் நல்ல ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ஒரு தொழிற்சாலை அமைச்சு முன்னேறக்கூடிய யோகம்சம் உண்டு. அப்படி இல்லைன்னா ஃபாரினில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம்சம் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு இவங்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும். அடுத்து 11க்கு அதிபதி குருவாக இருக்குது. 11க்கு குருவாக இருக்கிறதுனால அதுவும் நல்ல முன்னேற்றம். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகம்சத்துக்கு உண்டாகும். 12க்கு அதிபதி செவ்வாயாக இருக்குது. ஏதாவது செலவு பண்ணால் ஹஸ்பண்டுக்கு நல்லா செலவு பண்ணுவாங்க. ஹஸ்பண்டோ மனைவிக்கு நல்லா செலவு பண்ணக்கூடிய யோகம் உண்டு உங்களுக்கு. இந்த ராசி பெண்கள் வந்து ரொம்ப சொகுசான வாழ்க்கை தான் பெரும்பாலும் விரும்புவாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, எப்போவுமே காரில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இந்த ரிஷப ராசி பலன்கள். இந்த ராசிக்கு அதிபதி இந்த சூரிய தசை, இந்த கார்த்திகை நட்சத்திரனுடைய அதிபதி வந்து சூரியன் ஆவார். ஸோ இவங்க பிறக்கும்போது சூரிய தசையில் பிறந்தவர்கள்னு தெரிஞ்சிடும். அது கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 5 வயசு வரைக்கும் சூரிய தசை நடத்தும். இந்த 5 வருஷம் கொஞ்சம் அவங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு பிறகு வந்து 10 வருஷம் சந்திர தசை நடத்தும். அது சூப்பராக இருக்கும். ஸோ கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மொதல் 5 வருஷம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டங்கும் போது குடும்பத்தில் பண கஷ்டத்தை உண்டாகிட்டு இருக்கும் அம்மா அப்பாவுக்கு. ஆனால் அந்த பண கஷ்டம் இருந்தாலும் பிறகு சரியாயிரும். 5 வருஷம் முடிஞ்ச பிறகு சந்திர தசை 10 வருஷம் நடத்தும். அதில் அவங்களுடைய அந்த கஷ்டம்லாம் விளைகிறோம். பிறகு படிப்படியாக அவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பிறகு 15 வயசு முடிஞ்ச பிறகு செவ்வாய் தசை ஆரம்பிச்சிடும். அது நல்லா சூப்பராக இருக்கும். செவ்வாய் தசை 7 வருஷத்தில் இவங்க நல்லா அந்த குழந்தை வந்து நல்லா படித்து நல்லா மேன்மைக்கு வந்துடும். நல்லா உடனே படித்து முடிச்சோன்னே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த மாதிரி செவ்வாய் நல்ல யோகத்தை கொடுக்கும். 22 வயசு முடிஞ்ச பிறகு ராகுதசை 18 வருஷம் நடக்கும். இந்த ராகுதசை 18 வருஷம் பீரியடில் வந்து வாழ் கொஞ்சம் போராட்டமாக போயிட்டுருக்கோம். வேலை பார்ப்பாங்க, ஆனால் கொஞ்சம் நிம்மதி இருக்காது. வேலை இருக்கும். இந்த 22 to 18 40 வயசு வரைக்கும் நிம்மதியான வேலை இருக்கும். ஆனால் பணம் மிச்சத்துக்கு வராது. வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, அதெல்லாம் லோன் வாங்கி தான் செய்வாங்க, கடன் வாங்கி செய்வாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராடிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த 40 வயசு வரைக்கும் அப்படி இருக்கும். அது பிறகு குரு தசை வரும். குரு வந்த பிறகு சூப்பராக இருக்கும். பிறகு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிறகு 16 வருஷம் நல்லபடியாக இருக்கும். ஸோ அது பிறகு சனி திசையில் ஆயுசு முடிஞ்சிடும். இருந்தாலும் ஓரளவு நல்ல முன்னேற்றம். அது பிறகு பிள்ளைகளுடைய காலம். குரு திசையில் பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். பசங்களை நல்லா படிக்க வைக்கிறது, அவங்கள மேன்மைப்படுத்துறது, இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். இது அப்படின்னு நல்லா முன்னேற்றம் வந்துடும். இவங்களுக்கு ஆயுசு வந்து பெரும்பாலும் ஒரு 75 வயசுக்கு மேலே உண்டு. ஆயுசு கட்டியாக தான் இருக்கும். இந்த ஆயுசு கணக்குங்கிறது நம்ம அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். இருந்தாலும் ஆயுசு உங்களுக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரனாக இருக்கனால இவங்க வந்து பெருமாள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வணங்கி சொல்லலாம். குறிப்பாக பெசன்ட் நகரில் அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. அங்கே போய் நல்லா அர்ச்சனை பண்ணிங்கன்னா அவங்க தோஷம்லாம் நிவர்த்தி ஆகும். இவங்களுடைய முன்னேற்றம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு பயன்படும் அஷ்டலட்சுமி. அடுத்து இவங்களுக்கு ராசிக்கு 9க்கு சனியாக இருக்கிறதுனால சனி பகவானே வணங்கிக்கலாம். சனிக்கு அர்ச்சனை பண்ணலாம். திருநள்ளாறு போயிட்டு வரலாம். திருநள்ளாறு போய் சனிக்கு அர்ச்சனை பண்ணுவோம்னா இவங்க லைஃப் நல்லபடியாக இருக்கும். 5ஆம் இடத்ததிபதி புதனாக இருக்கலாம். பெருமாளை வணங்கிக்கலாம். திருப்பதி கூட போயிட்டு வரலாம். ஸோ திருப்பதி சாமி, பெருமாள், சனீஸ்வரன், மகாலட்சுமி, இந்த 3 தான் இவங்களுக்கு கஷ்டமான தெய்வம். இந்த 3 சாமி வணங்கிட்டு வந்தால் இவங்க லைஃப் நல்லா முன்னேற்றமாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்குது. நல்லா யோக. இந்த பெரும்பாலும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க வந்து கலைத்துறையில் இருப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிறது அதிக யோகம் உண்டு இவங்களுக்கு. இவங்க அணிய வேண்டிய கல் வந்து நீலக்கல் அணியலாம். வெள்ளி முகத்தில் நீலக்கல் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீலக்கல் அணியலாம். அடுத்து வந்து சில பெண்கள் வந்து வைரக்கல் போடலாம். வைரக்கல் போட்டால் நல்லாயிருக்கும். வைரம் நெக்லஸ்ஸு, வைரம் மோதிரம் அந்த மாதிரி போட்டால் இவங்களுக்கு லைஃப் நல்லபடியாக இருக்கும். ஸோ நல்ல ரிஷப ராசினாலே அஷ்டமான ராசின்னு தான் பேர். அப்படிங்கும்போது கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் வந்து ரொம்ப யோகமாக இருப்பாங்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருப்பாங்க. ஸோ நல்ல யோகமான ஜாதகம் தான். இது வரைக்கும் பதிவு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுக்கு மேலே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே செய்யுங்க. வணக்கம்.